கலைக்கப்பட்டது நாடாளுமன்றம். ரணிலுடன் மோதல் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது மொட்டு. ராஜபக்ஷ குடும்பத்திற்குள் வெடித்தது மோதல். ரணிலுக்கு பெருகும் ஆதரவு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகிய நாட்டை நேசிக்கும் அனைவரும் மீண்டும் கட்சியில் இணைவார்கள் என நம்புவதாகவும் மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பில் நாட்டு மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் இன்று தெரிவித்துள்ளார். மொட்டு முன்வைக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என அவர் குறிப்பிட்டுள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு ஒரு வாரத்தின் பின்னர் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு ஆதரவளிப்பார்கள் என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவுக்கு தனிப்பட்ட நபர்களுடன் போட்டி இல்லை எனவும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் மொட்டுவிற்கும் இடையில் கொள்கை பிரச்சினை இருப்பதாகவும் தற்போதைய ஜனாதிபதி தற்காலிகமாக நியமிக்கப்பட்டவர் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இளம் பட்டதாரி பெண் மரணம் தொடர்பான விசாரணை குழுவின் விசாரணை நிறைவில் தவறிழைத்தவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீஃபா தெரிவித்துள்ளார். மன்னார் தம்பனைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான 27 வயதுடைய இளம் தாயொருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த மாதம் 28 திகதி ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தார். குறித்த பெண்ணின் மரணத்திற்கு சம்பவ தினத்தன்று விடுதியில் இருந்தவர்களின் அசமந்த போக்கே காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வடக்கு மாகாண சுகாதார அமைச்சினால் சுயாதீன விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த விடயத்தில் சிலர் தவறிழைத்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இது தொடர்பான தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதன்படி பத்திரமுல்லையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அங்கத்தவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை தெரிவிக்க கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் தீர்மானித்துள்ளதுடன் அவ்வாறு ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க முன்வந்த உறுப்பினர்களின் தொகுதி அமைப்பாளர் பதவிகளை நீக்குவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி புதிய அமைப்பாளர்களின் கீழ் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைப்பு நடவடிக்கைகளை மாவட்ட மட்டத்தில் செயல்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக மொத்தம் 17 வேட்பாளர்கள் இதுவரை கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை அழித்தது போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ குடும்பத்தையும் அழித்துள்ளார் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ராஜபக்ஷ குடும்பத்திற்குள் பல்வேறு மோதல்கள் வெடித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பசில் ராஜபக்ஷவும் நாமல் ராஜபக்ஷவும் ஒரே பக்கம் இருப்பதாகவும் யோசித ராஜபக்ஷ மற்றும் ரோஹித ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ராஜபக்ஷ குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தயாராக இருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தற்போது ராஜபக்ஷவின் வருகை பொருத்தமானதல்ல, எனவே சுதந்திரமாக செயல்படுமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ஷ சர்வதேச தொடர்புகள் கண்காணிப்பு குழுவின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். இந்த விடயத்தினை சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். சபாநாயகர் தலைமையில் நாடாளுமன்றம் இன்று காலை 9:30 கூடியது. சபாநாயகர் அறிவிப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அவரது வெற்றிடத்திற்கு பிரேம்நாத் சி தொலவத்த நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் கைகளை உயர்த்தியபடி மீண்டும் வருவார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தற்போதைய தீர்மானம் எடுத்தவர்களுக்கு நல்ல அரசியல் பாடம் புகட்டப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கட்சியின் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்காளர்களும் மஹிந்த ராஜபக்ஷவுடன் இருப்பதாக அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். வெற்றி வேட்பாளரை முன்வைக்கும் ஒரே அரசியல் கட்சியாக பொதுஜன பெரமுன இருக்கும். அந்த வேட்பாளரின் அறிவிப்பு நாளை வெளியிடப்படும். ஏனைய கட்சிகள் முன்வைத்த அனைத்து வேட்பாளர்களும் பழையவர்கள் மற்றும் தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் என்றும் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ திரைக்கு பின்னால் இருந்து அனைத்தையும் கட்டுப்படுத்தும் நபர் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சர்வதேசத்திடம் தான் நீதியை எதிர்பார்க்கின்றோம் என வலிந்து கடத்தப்பட்டு காணாமல் போன உறவுகளின் சங்க அம்பாறை மாவட்ட தலைவி செல்வராணி தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், சர்வதேச காணாமல் போன தினத்தினை திருகோணமலை நகரில் போராட்டமாக முன்னெடுக்க உள்ளோம். இதற்காக அரசியல்வாதிகள், சிவில் சமூகத்தை சேர்ந்த என பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். தொடர்ச்சியாக எங்கள் போராட்டத்துக்கு இலங்கை அரசாங்கம் நீதியை பெற்றுத்தரவில்லை. இதனால் 14 வருட காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு எமது உறவுகளுக்காக பாடுபடுகின்றோம். இறுதி யுத்தத்தின் போது சுமார் 1.5 லட்சம் மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள். வடக்கு, கிழக்கு 8 மாவட்டங்களில் போராட்டங்களை நடாத்தி வருகின்றோம். எமக்கான நீதியை சர்வதேசம்தான் பெற்றுத்தர வேண்டும் என செல்வராணி குறிப்பிட்டுள்ளார். பங்களாதேஷ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றை கலைப்பது மாணவர் போராட்ட ஒருங்கிணைப்பாளர்களால் முக்கிய கோரிக்கையாக இருந்துள்ளது. உள்ளூர் நேரப்படி 3 மணி வரை அவர்கள் காலக்கெடுவை நிர்ணயித்தனர். இராணுவம் தலைமையிலான அரசை ஏற்க மாட்டோம் என்று மாணவர் போராட்டக்காரர்கள் கூறியுள்ளனர். மேலும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் இடைக்கால அரசாங்கத்தின் தலைமை ஆலோசகராக இருக்க ஒப்புக்கொண்டுள்ளார். இதேவேளை பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைமை ஆலோசகராக இருக்க வேண்டும் என்ற போராட்டக்காரர்களின் கோரிக்கைக்கு முகமது யூனுஸ் ஒப்புக்கொண்டதாக அவரது செய்தி தொடர்பாளரை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பாரிஸில் ஒரு சிறிய மருத்துவ சோதனைக்கு பிறகு யூனுஸ் உடனடியாக பங்களாதேஷுக்கு திரும்புவார் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர்.